தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஆவியரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நம் பாவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லா பெருவிழாவுக்கு கிறிஸ்து மக்கள் விரைந்திட ஆற்றல் தர அருள்கிறாக. உம்முடைய தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் ஆவியை கொண்டாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனிதன் தேடுவதும் இல்லை. நான் படைப்பவனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு
இறக்கும் பச்சில குழந்தைகளே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவார். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்து தாக்கத்திற்கு உட்பட்டிருப்பார். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள். திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். அல்லது ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் புலம்பலை கலிநாட்டமாக மாறிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மை காணுங்கள், தீமை தீடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆணியந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரை கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றினார். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவற்றை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி இருந்தார். கப்பர்நாமின் அரசு அலுவலில் மகன் ஒருவர் நோயுற்று இருந்தார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தரவையில் இருந்த தன் மகனை நலமாக்கும்படி வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்க முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போகும், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்னவாறே வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் விழித்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கிற்று என்றார்கள். உன் மகன் விழித்துக் கொள்வான் என்று இயேசு அந்த நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கொண்டார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவர்
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் துரசனிப்பாளையம் பாரிஷில் இருக்கும்போது இதே மாதிரி தான் காரைக்கால் திருவள்ளி. அந்த திருவள்ளிக்கு போகிறதுக்கு முன்னே சாக்ரிஸ்டன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பாரிஷில் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு, 4:30க்கு சென்ட் ஜான்ஸ் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கவி இருக்குது, அந்த மாதிரி சைடில் இருக்கோம். ஸோ யூஸ்வலாக நான் அதை போயிட்டு தான் திருவள்ளி போவேன். அப்போது அங்கே போகும்பொழுது பார்த்தா யாருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. அவங்க மனைவி வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன், என்னம்மா இங்கே தெரியும், இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு. ஆமாம் சார், அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் ஜங்ஷன் தரேன், அப்படியே ஆதரமாக வாரத்தில் ஜங்ஷன் தரேன் அப்படின்னாங்க. அப்போது மறுபடியும் நான் வந்துட்டேன், திருவள்ளியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தா அந்த அம்மா அங்கேயும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு 8:45 நினைக்கிறேன், 8 மணி ஆகும். அந்த சமயத்தில் மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணிச்சுனாரு, சென்ட் ஜான்ஸ் போட்டுருந்தாங்க, அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவர்களே, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை வந்து இப்படின்னா, அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியாது. எவ்வளோ நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கிறது நம்ம சொல்லவே முடியாது. சில நேரத்தில் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் செகண்ட் பெஞ்சில் ரொம்ப பயபக்தியாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கையோட வெளியே கை கட்டின்னு வெளியே நின்றுருப்பாங்க. அவங்க நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும், சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து ஜெபம் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கைன்றது வந்து அந்த கடவுளுக்கு பொறுத்தது, கடவுள் தான் தெரியும் யாருடைய நம்பிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதனால ஒரு மனிதனுடைய நம்பிக்கை வந்து அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு வந்து இந்த மக்கள் வந்து எப்பொழுதுமே அடையாளங்களையும் அருள் செயல்களையும் கண்டு அன்றே நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். ஏன்னா மக்கள் வந்து சில நேரத்தில் வந்து மேஜிக் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இல்லை நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்து வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா இறுதியாளர் இருப்பாங்க, பக்கத்தில் வந்து காளியமாக இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா கும்பல் கும்பை தான், நீங்கள் யார் வேணாலும் கேட்டு ஜாப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஆண்டவர் இயேசு வந்து என் மேலே பண்ணாங்கன்னா அவருக்கு போடலாம், நெக்ஸ்ட்டு காளியம்மா கிட்டே வழக்கம் பண்ணால் அவங்க அவருக்கு போடலாம். அந்த மாதிரி அந்த வித்தியாசமே இல்லாத அந்த அவர்களுக்கு வந்து என்ன சொல்லுது, இந்த ஒரு கோயிலுக்கு போகிறது வேறு வேறு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்புறம் சில பேர் இந்த கிளி சாஸ்திரம் இந்த நிறைய சாஸ்திரம்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து அது மேலே தான். ஒரு மனிதன் வந்து உண்மையை தேடி போகணும், அதுதான் முக்கியமான. உண்மை எங்கே கிடைக்கும்? கடலில் கிடைக்குமா? கடலில் கிடைக்குமா உண்மை? இதில் கிடைக்கலாம் இல்லையா? காசு கொடுத்தா கிடைக்கும் சில பேர். கிறிஸ்துவ உண்மை வந்து அது மனசாட்சிக்கு சம்மந்தப்பட்டது. அந்த மனசாட்சி வந்து அது தேடும், இது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு அந்த தேடல் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து நிறைய விதத்தில் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து விவேகத்து, நம்முடைய பைபிள் மூலிமா நம்ம உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று திருவள்ளி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது வந்து அனுபவத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து சில அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் வந்து இது நம்ம இவ்வளோ நாள் இப்படி நினச்சிட்டு இருந்தது தவறாக இல்லை அப்படின்னு அந்த அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கலாம். அதனால கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய விதத்தில் வந்து அவருடைய தெரிவிப்பார். அதை நம்ம வந்து இந்த சர்ச் ஃபார் ட்ரூத் அப்படின்னு அதை நம்ம தேடிக்கொண்டு போகக்கூடாது தான் அந்த தெரியும். கிறிஸ்துவனுடைய இன்று அந்த ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் வந்து அவரோட மகன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் பொழுது வந்து வேண்டாம், நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு வாங்கணும். அது எப்படி சொல்கிறாருன்னா, அவர் எடுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு. ஆண்டவர் வந்து அங்கே வந்து தான் அவருக்கு தொட்டு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, அவர் சொல்ல வார்த்தை மூலமே ஒரு மனிதன் குணமாக முடியும் அப்படின்னு என்னுடைய நட்சத்திரத்தில் கடவுள் தெளிவாக சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய நம்ம யாருமே கடவுளை பார்த்ததில்லை. திருப்பள்ளியில் மொத்தத்து மூலியமாக நம்ம விசுவாசிக்கிறோம் கடவுளுடைய பிரசனம் இங்கே இருக்குது அப்படின்னு. அந்த கடவுளை வந்து நம்ம நேராக பார்த்ததில்லை. அந்த கடவுளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மற்ற மனிதர்கள் மூலியமாக தான் நம்ம பார்க்குறோம். மற்ற மனிதர்கள்கிட்ட நம்ம எப்படி வந்து உறவாடுறோமோ அது போல தான் நம்ம
விழித்துக் கொண்டார். அவர் சொல்லும் பொழுது அவர் தேடுறார், எப்போ அவரை கேட்டு ஆண்டவர் சொல்லுவாங்க உங்கள் மகன் விழித்துக் கொள்வார் அப்படின்னு சொன்ன வார்த்தை அந்த முடியிலே அவருடைய மகன் அந்த குணமாயிட்டார் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க அனைவருமே ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார்கள். நம்முடைய ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது இதுதான் நடக்கும். அதுதான் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி. மிராக்கிள் செய்ய முடியாதது கடவுளால் செய்ய முடியும் அப்படின்னு தான். கிறிஸ்துவனாலே என்னுடைய நற்செய்திக்கு ஏற்ற மாதிரி நாம் கடவுள் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறது. நம்பிக்கை நம்ம எவ்வளோ கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளோ அது நமக்கு ஆறுதலாகவும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கும். ஏனெனில் சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இல்லை வீட்டில் இல்லை நம்ம செய்கிற வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய தொந்தரவுகள் இருக்கலாம். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளும் அந்த நோய்கள் எல்லாமே தானாக ஒரு நாள் அந்த வழி அதெல்லாம் போயிடும். அதனாலே கடவுளுக்கு நம்பிக்கை வச்சு கடவுள் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அவர் மூலிமா நம்ம வாழ வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோட திருவிழா பங்கு. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவே, பணியுடன் நம்மை வேண்டி நிலையான உதவி அடைக்க காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே பெற்று வரும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாக ஒப்புக் கொடுக்கும் செய்கிறாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். மீறினால் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய்மையான தந்தையே, உள்ள இல்லாத இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாடகத்தை நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செல்வமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மாற்றுமிறிய பற்றுத்தோளிலிருந்து விடுதலை பெற்று நெறியானவற்றில் மேன்மேலும் மனித செலுத்துமாறு எங்கள் தொடர்கின்ற காலம் இதுவே. ஆகவே புனித வானதூதர்களோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேந்து முடிவற்றி சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இனிமையாகவே தூய்மைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை மொழியை காணங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உலகினர் தம்மை அழைத்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல்.
அவனமே இறுதியாக பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரம் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் திருநோக்கத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தருவதற்கு நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பல்வேறு உமது திருவையை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநெறியாக எல்லோரோடும் உமது திருவில் அன்பினரை பெற சேர்ந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயின் புனித மரியாதை கடவுளாத புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உகந்தவராயிருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேத்து மலர்ந்த உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உலகினராகிய தந்தையே, தூய ஆவி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் தப்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நான் பயிற்சிட்டு நாம் என்ன சொல்லுவோம்? விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுலாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை பொருட்படுத்தாதே, தீமையை விழித்தள்ளும். ஆண்டவரே, தீர்மானித்திருந்த எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கண்டிப்பாக மன்றாடுகின்றோம். அது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியுள்ளோம். இதோ இறைவன் செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவர், செம்மறியிலிருந்து கலக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். ஒரு வார்த்தை உன்னாவில் போகி நிலையான சுகங்காரும் இயேசுவே, நிலையான சுகங்காரும் இயேசுவே. இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே, உன்னை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே,
மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒளிவிருக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளில் சிலரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நிலையில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வல்லமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவரை காத்து வலுவற்றை தாங்கிக் கொள்ளும். சாவின் நட்புரை உமது நிலையான வழியில் உயிர் பெற செய்தருளும். தீமை அனைத்திலிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், நேர்வழி நிறைவேற்று. இறைவாவுக்கு நன்றி. உமக்கு நன்றி. Thank you.